வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி. ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நேற்று நம்ம கொடுத்துருந்த ஸ்னைப்பரில் 5 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அதில் 4 ஸ்டாக் வந்து தாறுமாறு தக்காளி சோறா செம்மையாக மூவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜூப்ளேன் ஃபுட்டு ரூ. 578 மேலே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் ரூ. 586. அது என்ன ரேட்டுக்கு ட்ரிகர் ஆனிச்சு, எந்த டைம் போணுச்சுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஜூப்ளேன் ஃபுட்டோட 1 மினிட் சார்ட். இந்த 578ங்கிறத என்ன டைம் பிரேக் ஆகிருக்குது, 9:59க்கு பிரேக் அவுட் ஆகிருக்குது. அடுத்த செகண்டே பாருங்கள் 10:01க்குலாம் ரூ. 583.65. இந்த கேப்பை தான் பியூர் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த மொமெண்டம் தான் நம்ம கேட்சப் பண்ணணும். ஸோ இந்த மொமெண்டம் நீங்கள் கேட்சப் பண்ணியிருந்தாங்களே ஒரு நல்ல ப்ராஃபிட் ஆகிருக்கும். இதோட லாட் சைஸ் 1250. கேஷில் பண்ணியிருந்தாலே 100 ஸ்டாக் பண்ணியிருந்தாலே ரூ. 500 வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே ட்ரேட் முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக அது 586 மணி ஆகி போணுச்சு. நம்மளுக்கு அந்த 5 நிமிஷம் தான் ட்ரேடு. டக்குன்னு வந்தோம், நல்லா மூவ் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து ஆரோஃபர்மாவும் செம மூவ்னு கொடுத்தாங்க. இது ட்ரிகரான டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு, இந்த இடத்துல தான் ட்ரிகர் ஆகிருக்குது. கரெக்டாக வந்தீங்கன்னா 12:08 டார்கெட் முடிஞ்சது. ரூ. 66. 0.5 போனது 12.6. ஷார்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகிறேன் பாருங்கள். 1060க்கு மேலே பிரேக் ஆனிச்சுன்னா நல்லா மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ட்ரிகரான ப்ரைஸ் பாருங்கள், ட்ரிகரான ரேட் பாருங்கள். 12:08க்கு வந்து 1060 ட்ரிகர் ஆகிருக்குது. அதோட லோ பாருங்கள் 1058 தான். ஸோ 60க்கு பிரேக் ஆனிச்சுன்னா 0.5 ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு சொல்லிடும். அந்த 0.5 வரல. 0.5னா ரூ. 1000 ஸ்கிரிப்ட்டுக்கு ரூ. 5 வரும். ஸோ 1060னா 1055 பிரேக் ஆகிடுச்சுன்னா இதோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஆனால் அப்படி அடிக்கலை. அடுத்த ஸ்டோக்கே பாருங்கள் 12:08க்கு அனுப்பிச்சு அடுத்த 10 நிமிஷத்தில் ரூ. 9.50 ஏறிடுச்சுங்க. லாட் சைஸ் 1100. ஸோ இதை ஒரு ஃபியூச்சர் வாங்கியிருந்தாலே ரூ. 10,000 ப்ராஃபிட் 10 நிமிஷத்தில். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அதுக்கப்புறம் ஆரோஃபர்மா எங்கேயோ போயிட்டான். ஸோ நம்ம இந்த செகண்ட்லேயே முடிச்சது ஒரு 10 மினிட் தான் முடிச்சினோம். அதுக்கப்புறம் ரூ. 1082 மணி ஆகி போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த 1:35 1:20 போல் மார்க்கெட் வந்து செம்ம ஹெவி செல் ஆஃப் வந்துச்சு. செல் ஆஃபில் கீழே இறங்கிட்டான். ஸோ அது நம்மளுக்கு விஷயம் கிடையாது. நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ்ட் இப்படி இருந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்கள், நேற்று கொடுத்துருந்த லெவல் 7660. ஸோ வந்து இந்த ஓப்பனிங் கேண்டில்லையே வந்து 9:15க்கு வந்து 7670 பிரேக் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துடுச்சு. அகெயின் வந்து மேலே போனால் பாருங்கள், இப்போ என்ன மூமெண்ட்டு. 1770 10:40க்கு பிரேக் ஆகிருக்குது. எக்ஸிட் வந்து 10:46. 5 நிமிஷம்தான் ட்ரேட் முடிஞ்சு போச்சு. லாட் சைஸ் 125. ஸோ 70க்கு மேலே பிரேக் ஆயிருந்தாலும் 25 பாயிண்ட். ஸோ ரூ. 3000 ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருந்தாலுமே ரூ. 2000 ஈஸியாக கிடச்சிருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது 3 ஸ்டாக் பார்த்துட்டோம். ஜூப்ளேன் ஃபுட்டு தாறுமாறி தக்காளி சோறா மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரோஃபர்மா சொல்லவே வேணாம். பஜாஜ் ஃபினான்ஸும் அதே மாதிரி தான். கிரானுலஸ் ஓப்பனிங்கே வந்தது. கிரானுலஸ் 407க்கு மேலே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 407க்கு எப்போ ட்ரிகர் ஆகிருக்கு பாருங்கள். 406.80 9:21க்கு வச்சுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 9:22க்கு 407 ட்ரிகர் ஆகிருக்குது. அதோட லோ பார்த்தீங்கன்னா ரூ. 406 தான். ஸோ இதுக்கு வந்து 0.5 அப்படின்னா ரூ. 2 வச்சுக்கலாம். 407னா 405 தான் ஸ்டாப். 405 அடிச்சிருக்குதா? அடிக்கவே இல்லை. அடுத்த செகண்ட் பாருங்கள் ரூ. 409.90. 9:25க்குலாம் டார்கெட் முடிஞ்சது. ஸோ 5 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அதில் வந்து மரிக்கோ ட்ரிகரே ஆகலை. ஸோ 4 ட்ரிகர் ஆனிச்சு. 4 ட்ரிகர் ஆன வேகத்துக்கு பயங்கரமாக பறந்துடுச்சு. மரிக்கோ என்ன லெவல் கொடுத்துருந்தோம்? 551 டே வைஸில் பார்த்துருக்கோம். அந்த ஓப்பனிங் கேண்டிலே வந்து ரூ. 551.90 வச்சுட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டில் உங்களுக்கு 1 மினிட்
கேண்டில் போட்டு பார்த்தோன்னா இன்னும் தெளிவாகவே தெரியும் இந்த ப்ரைஸ் வந்து ட்ரிகரே ஆயிருக்காது. ஸோ இதான் வந்து 20 டிசம்பரோட ₹551 மேலே கொடுத்துருந்தோம். அந்த ஓப்பனிங் கேண்டிலே ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அட்லீஸ்ட் 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணுன்ட்டு. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ₹551.90 52 பிரேக் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். இதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஸோ 5 ஸ்டாக் கொடுத்துருந்தோம் ஸ்னைப்பரில், 5ல் 4 தாறுமாறு தக்காளி சோறா ஹிட் ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நாளைக்கு பார்க்கக்கூடிய ஸ்னைப்பர் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடானி என்டர்டைன்மெண்ட். அடானி என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு நல்ல செல் ஆஃப் இருக்குது. டேவிஸில் வச்சுக்குவோம். என்ன ரேட்னா 2,760. ஸோ அங்கே பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. 2,760 2,760 பிரேக் ஆனிச்சுன்னா 2,740 720 முடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் நல்ல செல் ஆஃபில் இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் கழித்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:15 ஓப்பன் ஆகும். 9:20க்கு அப்புறம் இந்த 2,760 பிரேக் ஆனிச்சுன்னா இதில் ஷார்ட் அடிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கெயில் பார்த்தீங்கன்னா ₹136.50 மேலே நாளைக்கு செல் பண்ணலாம். கீழே பிரேக் ஆகி 5 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட்டும் செல் ஆஃப் இருந்துச்சுன்னா 136.50 கிடைக்கலாம். ஸோ வந்து ஒரு 32 முடியுமே மார்க்கெட் அந்த இன்றைக்கி வந்து செல் ஆஃப் கண்டினியூ ஆனிச்சுன்னா 20,800 முடியும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கலாக நிறையா விஷயம் வந்து சாதகமாக இல்லை. இந்த அமாஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒரு 3000 கோவிட் கேஸ் இப்போ ஆகிருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து இப்கா. இன்றைக்கி கொடுக்கறது ஃபுல்லாகவே வந்து எதுலுமே ஸ்னைப்பரில் வந்து நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே கொடுக்கல. ஸோ பியூர் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாமே காட்டியிருக்குது. இப்கா லேப் வந்து 1055 பிரேக் ஆனால் வாங்கலாம். டே வைஸில் 55 பிரேக் ஆனிச்சுன்னா 0.5 1060 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 1040 45 1035 டார்கெட். அடுத்ததாக பார்க்கக்கூடியது எம்என்எம் ஃபினான்ஸ். இந்த எம்என்எம் ஃபினான்ஸ் கம்பெனிலாம் என்ன ஒரு கிளியராக வந்து ஒரு பிக்சரை காமிச்சிடும். என்னென்னா மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ அதை வந்து அழகாக காமிச்சிடும். எம்என்எம் ஃபினான்ஸ் வந்து மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னா ஃபினான்ஸ் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இறங்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஏற போகுதுனாலும் ஃபினான்ஸ் கம்பெனி தான் வந்து ஃபஸ்ட்டு ஏறும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்என்எம் ஃபினான்ஸ் வந்து 267க்கு மேலே ஒரு நல்ல 67 கீழே ஒரு நல்ல என்ட்ரி இருக்குது. மார்க்கெட் நல்ல செல் ஆஃப் வந்துச்சுன்னா 267 கீழே அடிக்கலாம். 68 50 முடியுமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து இந்த ஸ்டாக் பார்த்தாச்சு. செல் ஆஃபில் 4 ஸ்டாக் கொடுத்துருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்கில் சூப்பரான ப்ராஃபிட் எடுத்த அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில்.